அன்புறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் சீமான் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க போறார். அதோடு சீமான் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்றதையும் அறிவிக்க போறார். சீமான் அவர்கள் இந்த 2026 தேர்தல் களத்தில் போட்டியிடுறாங்க. அவர் எந்த தொகுதியில் நிற்கிறார் அப்படின்றதும் வருகிற சனிக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும். இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்வது வியாழக்கிழமை செய்கிறேன். ஸோ இன்றைக்கி செஞ்சாதான் நான் நாளைக்கு அதை படத்தொகுப்பு செஞ்சு சனிக்கிழமை போட முடியும். ஸோ சனிக்கிழமைக்குள்ளே இந்த காணொலியை போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் எடுக்கிறேன். இதில் 2 வருத்தங்களை நான் முன்னாடியே பதிவு பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 234 வேட்பாளர்களையும் நம்ம தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் என்னால் ஒரு 220 வேட்பாளர்கள் வரை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு 14 பேர் எந்த தொகுதியில் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் பெயரை கண்டுபிடிக்க முடியல. அது ஒன்று. 2வது வேட்பாளர்களுடைய புகைப்படங்கள். ஒரு 100லிருந்து 120 வேட்பாளர்களுடைய புகைப்படங்கள் தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுலேயே நிறைய படங்கள் தலைவருடைய கொடியில் தலைவருடைய புகைப்படம் இருக்கிற மாதிரியான படங்களாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் முழுவதுமான வேட்பாளர்களுடைய புகைப்படங்களை போட முடியல. ஸோ அந்த வருத்தத்தையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் நம்ம நிறைய காணொலிகள் போடலாம் அப்படின்னு இருக்கும். மாவட்ட வாரியாக, படிப்பு வாரியாக, வழக்கறிஞர்கள் யார், மருத்துவர்கள் யார், இந்த மாதிரி ஒவ்வொரு விடயமாக நம்ம தனித்தனியாக போடலாம். எத்தனை இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த சமூகங்களில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரியாக பிரித்து போடலாம் அப்படின்னு இருக்கும். அந்த காணொலிகளில் நான் புகைப்படம் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 15 வேட்பாளர்கள் வரை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதையும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக 1லிருந்து 234 தொகுதி வரை யார் வேட்பாளர்கள் அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் முடியும். முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டியில் ஸ்ரீதர் வழக்கறிஞர் அவர்கள் போட்டியிடுகிறார், மாநில ஒருங்கிணைப்பாளர். 2வது பொன்னேரி தனி, அங்கு ராசாத்தி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருத்தணி சந்திரன் அவர்கள். திருவள்ளூர் வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமை நிலைய செயலாளர். பூந்தமல்லி தனி ஜே மேகலா அவர்கள் வேட்பாளர். ஆவடி முனைவர் புனிதா சண்முகம் அவர்கள் வேட்பாளர். மதுரவாயில் இன்னும் அறிவிக்கப்படலை. அம்பத்தூர் ஆதித்தன் அவர்கள். மாதாவரம் கிருத்திகா ஏழுமலை. திருவெற்றியூர் கடந்த முறை சீமான் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி திருவெற்றியூர், அங்கு திருமதி பா சத்யா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள், 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. 11 ஆர்கே நகர். ஆர்கே நகரில் வெண்ணிலா தாய்மானவன், சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில செயலாளர். அடுத்ததாக பெரம்பூரில் சே வெற்றி தமிழ். கொளத்தூர் இன்னும் அறிவிக்கப்பட்டதில் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. 14 வில்லிவாக்கத்தில் தான் திருநங்கை ரோஷினி அவர்கள் போட்டிடுறாங்க. திருவிக்கா நகரில் கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூரில் போட்டியிட்ட ஜெகதீஷ் சந்தர். அதுக்கப்புறமாக எழும்பூரில் சரண்யா அவர்கள். ராயபுரம் பாபு மயிலன் அவர்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, அங்கு இன்னும் அறிவிக்கப்படலை. துறைமுகம் ஃபெனான்ஷா ஷெரீஃப் அவர்கள். ஆயிரம் விளக்கு மு களஞ்சியம் அவர்கள். அண்ணாநகர் சங்கர் அவர்கள், வழக்கறிஞர் சங்கர், வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில செயலாளர். விருகம்பாக்கம் இன்னும் அறிவிக்கப்படலை. சைதாப்பேட்டை எஸ்ஜி ஸ்ரீவித்யா அவர்கள். தியாகராய நகர் டி நகர் வழக்கறிஞர் வி அனுஷா அவர்கள். மயிலாப்பூர் அருண்குமார், பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஐயங்கார். ஐடி விங்கில் இணை செயலாளராக இருக்கிறார் அருண்குமார். வேளச்சேரியில் கீர்த்தனா அவர்கள். சென்னை முடிஞ்சது. 11லிருந்து 26 வரைக்கும் சென்னை. அதுக்கப்புறமாக 27 சோழிங்கநல்லூரில் ஜெயலட்சுமி ராமன். சோழிங்கநல்லூர் தான் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. ஆலந்தூரில் வே மகாலட்சுமி அவர்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் சிந்து எழிலரசி அவர்கள். பல்லாவரம் இரா கார்த்திகேயன் அவர்கள். தாம்பரம் தமிழ்ச்செல்வி அவர்கள். தாம்பரத்தில் போட்டியிடக்கூடிய தமிழ்ச்செல்வி கடந்த முறை தென் சென்னையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர். செங்கல்பட்டு அமுதா நம்பி. திருப்போரூர் அம்பேத்ராஜன் எக்ஸ்-எம்பி அவர்கள். செய்யூர் சுவாதி லட்சுமி. மதுராந்தகம் கோ ஜானகிராமன் அவர்கள். உத்திரமேரூர் இன்னும் அறிவிக்கப்படலை. காஞ்சிபுரம் வெற்றி செல்வி. அரக்கோணம் உத்திரப்பட்டு ராஜ்குமார். சோளிங்கர் டாக்டர் ரமேஷ்.
காட்பாடி இன்னும் அறிவிக்கப்படலை. ராணிப்பேட்டை தாரிகா சல்மான். ஆற்காடு வந்து அர்ச்சனா. வேலூர் வந்து வி சோனியா. அணைக்கட்டு இன்னும் அறிவிக்கப்படலை. கீழ் வைத்தியான்குப்பம் வழக்கறிஞர் கலையேந்திரி. குடியாத்தம் தனி ஆசிரியர் இமலன். வாணியம்பாடி இன்னும் அறிவிக்கப்படலை. ஆம்பூர் அப்சியா. கடந்த முறை அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட அப்சியா தௌஃபிக். ஜோலார்பேட்டை சசிரேகா. 50 வந்து திருப்பத்தூர் வீர ஆறுமுகம். 51 ஊத்தங்கரை கோ மேகலா அவர்கள். பர்கூர் சே கவின்குமார் அவர்கள். கிருஷ்ணகிரி சுகந்தி பார்த்திபன் அவர்கள். வேப்பனஹள்ளி இன்னும் அறிவிக்கப்படலை. ஒசூர் இரா ஸ்டாலின். தளி இரா நரசிம்மன். பாலக்கோடு பூபதி ராமசாமி. பெண்ணாகரம் கோ பழனியம்மாள். தர்மபுரி சி சாந்தலட்சுமி. பாப்பிரெட்டிப்பட்டி அர்ச்சனா தமிழருவி. அரூர் அனிதா. செங்கம் ஜே சோபனா வெங்கடேசன். திருவண்ணாமலை இன்னும் அறிவிக்கப்படலை. கீழ்பெண்ணாத்தூர் வந்து வி லோகநாதன். கலசப்பாக்கம் இன்னும் அறிவிக்கப்படலை. போரூர் வந்து உமாதேவி பிரகாஷ். ஆரணி ரா தவமணி. செய்யாறு மு தமிழ்ச்செல்வன். வந்தவாசி இரா கணேசன். செஞ்சி வழக்கறிஞர் கிருஷ்ணன். மயிலம் மருத்துவர் சா விஜய் விக்ரம். திண்டிவனம் வழக்கறிஞர் பேச்சுமுத்து. வானூர் இன்னும் அறிவிக்கப்படலை. விழுப்புரம் வந்து அபிநயா புன்னிவளவன் 2024 தருமபுரி வேட்பாளராக போட்டியிட்டவங்க. அதே போல் கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவங்க. விக்கிரவாண்டி இன்னும் அறிவிக்கப்படலை. திருக்கோவிலூர் இன்னும் அறிவிக்கப்படலை. உளுந்தூர்பேட்டை சி லோகேஸ்வரி. ரிஷிவந்தியம் ராதிகா பிரபு. சங்கராபுரம் பெருவழுதி வல்லாளன். கள்ளக்குறிச்சி நாகம்மாள். கெங்கவள்ளி அபிராமி. ஆத்தூர் மோனிஷா சின்னதுரை. ஆற்காடு மா பழனிசாமி. ஓமலூர் மா சிவசக்தி. மேட்டூர் வித்யா வீரப்பன். எடப்பாடி பிரியதர்ஷினி. சங்ககிரி நித்யா அருண். சேலம் மேற்கு சுரேஷ்குமார். சேலம் வடக்கு மோ குணசீலா. சேலம் தெற்கு சோஃபியா வீரபாண்டி ராஜேஷ்குமார். ராசிபுரம் சசிகலா. சேந்தமங்கலம் சி பொன்னுமணி. நாமக்கல் இன்னும் அறிவிக்கப்படலை. பரமத்திவேலூர் அரவிந்த் அவர்கள். திருச்செங்கோடு கி ரேவதி. குமாரபாளையம் கு யுவராணி. ஈரோடு கிழக்கு தாண்டவமூர்த்தி. ஈரோடு மேற்கு விஜய். மொடக்குறிச்சி அருண்குமார் அவர்கள். இதுவரை 100 வேட்பாளர்கள் சொல்லியிருக்கிறேன். 101 பெருந்துறை சி லோகநாதன். பவானி செல்வி ரா மோகனாதேவி. அந்தியூர் ஆலங்காட்டூர் மோ ஆனந்தி. கோபிச்செட்டிப்பாளையம் சீதாலட்சுமி அவர்கள். சீதாலட்சுமி அவர்கள் தான் கடந்த முறை, அதாவது 2019, 2021, 16 வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டிட்டவங்க. அதே போல் 19 ஈரோடு வேட்பாளர், 24 திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர். பவானிசாகர் சு சௌந்தர்யா. தாராபுரம் திவ்யா அவர்கள். காங்கேயம் மருத்துவர் கார்மேகன் அவர்கள். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடுனுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர். அவினாசி மேகனாவி. திருப்பூர் வடக்கு வந்து அபிநயா பிரேம்குமார். திருப்பூர் தெற்கு பேனா தினேஷ். பல்லடம் காவே தமிழினியன். உடுமலைப்பேட்டை இன்னும் அறிவிக்கப்படலை. மடத்துக்குளம் வழக்கறிஞர் ராதாமணி. உதகமண்டலம் ரகுபதி பீமன். உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் வந்து நீலகிரி மாவட்டம். கூடலூர் வந்து கார்த்திக் ராமகிருஷ்ணன் ஐடி விங்கில் இணைச் செயலாளராக இருக்கிறார். குன்னூர் வந்து தீனு. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் கோபாலகிருஷ்ணன். சூலூரில் ராஜசேகரன் சூரப்பன். கவுண்டம்பாளையம் கலாமணி ஜெகநாதன் அவர்கள். கடந்த முறை 2024 கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக போட்டிட்டவங்க. 21 மேட்டுப்பாளையத்தில் இவங்க தான், கவுண்டம்பாளையத்தில் இவங்க தான் போட்டிட்டாங்க. தொண்டாமுத்தூரில் வந்து ரஜபுனிஷா. கோவை தெற்கு வந்து பேரறிவாளன். கோவை வடக்கு நர்மதா கோபாலகிருஷ்ணன். சிங்காநல்லூர் நேருஜி. கிணத்துக்கடவு வந்து சே பானுப்பிரியா அவர்கள். பொள்ளாச்சி இன்னும் அறிவிக்கப்படலை. வால்பாறை வந்து உமாதேவி. பழனி முருகேஸ்வரி, ஒரு பழங்குடியின பெண்ணை ஒரு பொது தொகுதியில் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஒட்டஞ்சத்திரம் வந்து ரகுபதி அவர்கள். ஆத்தூர் முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்கள். நிலக்கோட்டை மருத்துவர் கைலை ராஜன் அவர்கள். கடந்த முறை இவர் வந்து 2024 தேர்தலில் திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார். நத்தம் தொகுதியில் வந்து அழகம்மாள் அவர்கள். திண்டுக்கல்லில் முத்தரசி அவர்கள். திண்டுக்கல். அதே போல் வேடச்சந்தூரில் உசேன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் முடிஞ்சது. அப்புறம் கரூர் மாவட்டம்.
கரூரில் அரவங்குறிஞ்சி மருத்துவர் சி நரேன் அவர்கள் போட்டியிடுகிறார். கரூரில் வந்து மருத்துவர் ரே கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த 2024 2019 நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டவர். 2021 கரூர்லேயும் இவர் தான் வேட்பாளராக போட்டியிட்டார். கிருஷ்ணராயபுரம் இன்னும் அறிவிக்கப்படலை. குளித்தலை வந்து செல்வ நன்மாறன் அவர்கள். இதோட கரூர் முடிஞ்சது. இப்போ திருச்சி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் மணப்பாறை மு அருணகிரி அவர்கள் வழக்கறிஞர். ஸ்ரீரங்கமில் வந்து திரு தர்மராஜ் அவர்கள். திருச்சி மேற்கு திருமதி புவனேஸ்வரி அவர்கள். திருச்சி கிழக்கு மருத்துவர் வே கிருஷ்ணசாமி அவர்கள். திருவெரும்பூர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 திருச்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர். லால்குடி வழக்கறிஞர் மதன். மணச்சநல்லூர் வந்து பேராசிரியர் இரா தேன்மொழி. முசிறி வந்து கோ பாக்கியலட்சுமி அவர்கள். துறையூர் வந்து கௌசல்யா சுரேஷ். பெரம்பலூர் வந்து ஜான்சி ராணி. குன்னம் வந்து வழக்கறிஞர் கீர்த்திவாசன் அவர்கள். அரியலூர் வந்து புகழேந்தி அவர்கள். ஜெயங்கொண்டம் வந்து இரா ரேவதி கலைமணி. அதோட இப்போ கடலூர் மாவட்டம் வந்தோம் அப்படின்னா 151. திட்டக்குடி வே மகாலட்சுமி அவர்கள். விருதாச்சலம் ஆனந்தி தண்டபாணி அவர்கள். நெய்வேலி பூ வீரமணி அவர்கள். பன்ருட்டி திருமதி பானுப்பிரியா அவர்கள். கடலூர் திருமதி சரசு அவர்கள். குறிஞ்சிப்பாடி கவிதா ரங்கநாதன் அவர்கள். புவனகிரி சுமதி சீனிவாசன் அவர்கள். சிதம்பரம் வந்து சே தமிழ். காட்டுமன்னார் கோவில் வந்து சிவஜோதி அவர்கள். கடலூர் முடிஞ்சது. அதுக்கப்புறமாக இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் சீர்காழி இரா சுபாஷ் அவர்கள். மயிலாடுதுறை காசிராமன் அவர்கள். பூம்புகார் வந்து இளையநகுலன் அவர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வந்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் பாத்திமா ஃபர்கானா அவர்கள். கீழ்வேலூர் வந்து கார்த்திகா அவர்கள். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கார்த்திகா அவர்கள் நாகப்பட்டினத்தினுடைய வேட்பாளராக போட்டிட்டாங்க. இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வரக்கூடிய கீழ்வேலூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டிடுறாங்க. அதே போல் வேதாரண்யத்தில் புதியதோர் தேசம் செய்யும் இதனுடைய ஆசிரியர் சீமான் அடிக்கடி குறிப்பிடுவாங்க இளைஞர்களுடைய எழுச்சி அப்படின்ட்டு. அவர் தான் இடும்பாவனம் கார்த்தி. அவர் வந்து போட்டியிடுறாரு. திருத்துறைப்பூண்டி ரா வினோதினி. கடந்த முறை வந்து 2021 திருவாரூரினுடைய வேட்பாளராக போட்டியிட்டாங்க வினோதினி. இந்த முறை திருத்துறைப்பூண்டி. மன்னார்குடியில் வந்து பாரதி செல்வன் மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள். அதே போல் திருவாரூரில் அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுறாங்க. நன்னிலமில் பேராசிரியர் தேன்மொழி அவர்கள். திருவிடைமருதூர் தஞ்சாவூரில் ஆரம்பித்தோம் அப்படின்னா திருவிடைமருதூர் திவ்யபாரதி அவர்கள். கும்பகோணம் வழக்கறிஞர் மோ ஆனந்த். பாபநாசம் அனீஸ் பாத்திமா. திருவையாறு பேராசிரியர் செந்தில்நாதன். தஞ்சாவூர் புலவர் கிருஷ்ணகுமார். ஒரத்தநாடு நடிகர் திருமுருகன். பட்டுக்கோட்டை தம்பி கண்ணன். பேராவூரணி மா புவனா அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வந்தோம் அப்படின்னா கந்தர்வக்கோட்டை நதியா தமிழரசன். விராலிமலை கோ சத்தியலட்சுமி. புதுக்கோட்டை எழிலரசி வந்து கடந்த முறை 2024 தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவங்க. திருமயம் சி லட்சுமி. ஆலங்குடி இரா ராஜாராம். வடக்காடு இரா ராஜாராம் அவர்கள். அறந்தாங்கி முத்துலட்சுமி செல்வரத்தினம் அவர்கள். காரைக்குடியில் தான் 100% தகவல் காரைக்குடியில் சீமான் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காரைக்குடி செந்தமிழன் சீமான். திருப்பத்தூர் ரம்யா மோகன். சிவகங்கை இந்துஜா ரமேஷ். மானாமதுரை மா சண்முகப்பிரியா. அதோட வந்து சிவகங்கை முடிஞ்சது. இப்போ மதுரையில் வருவோம். மதுரை மேலூர் கோட்டைக்குமார் என்ற ராமகுமார். மதுரை கிழக்கு கி செல்வம். மதுரையில் வரக்கூடிய சோழவந்தான் நாகலட்சுமி திருமாறன். மதுரை வடக்கு வழக்கறிஞர் வா திருநாவுக்கரசு. மதுரை தெற்கு வந்து சுமதி அவர்கள் வந்து சவராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவங்க. மதுரை மத்தி கா அப்துல் ஹகீம். மதுரை மேற்கு சே விக்னேஷ்குமார் அவர்கள். திருப்பரங்குன்றம் பா சத்யாதேவி அவர்கள். கடந்த முறை மதுரை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவங்க. திருமங்கலம் மருத்துவர் முனீஸ் அவர்கள். உசிலம்பட்டி தா அபிராமி அவர்கள். இதோட மதுரை முடியுது. அப்படியே தேனி வந்தோம் அப்படின்னா தேனியில் ஆண்டிப்பட்டியில் ஆ கோமதி பிடெக். பெரியகுளம் வந்து இரா விமலா. போடி வந்து முனைவர் கலையரசு. கம்பம் வந்து ஆ அன்புச்செல்வி. அப்படியே விருதுநகர் வந்தோம் அப்படின்னா விருதுநகரில் ராஜபாளையம் மருத்துவர் கார்த்திகேயன். ஸ்ரீவில்லிபுத்தூர் இரா கரிகால பாண்டியன். சாத்தூர் வந்து கல்வியாளர் ஆனந்த் ராஜா.
சிவகாசி டயானா சேவியர், விருதுநகர் லட்சுமணன், அருப்புக்கோட்டை மணிமாறன், திருச்சுழி வந்து கார்த்திக் ராஜா. அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் வந்தோம் அப்படின்னா 209 பரமக்குடி எழிலரசி, திருவாடனை வழக்கறிஞர் பிரேம், ராமநாதபுரம் முத்துகேசவன், முதுகுளத்தூர் சந்திரபிரபா. 2024 ராமநாதபுரம் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவங்க. அப்படியே தூத்துக்குடி பக்கம் போனோம் அப்படின்னா விளாத்திக்குளம் இன்னும் அறிவிக்கப்படலை. தூத்துக்குடி ஜேக்கப் அபிஷேக் வழக்கறிஞர் அவர். திருச்செந்தூர் வந்து ஒப்பிலா, ஸ்ரீவைகுண்டம் வந்து சண்முகசுந்தரம், ஒட்டப்பிடாரம் வந்து மு அனுசியா, கோயில்பட்டி இன்னும் அறிவிக்கப்படலை. திருநெல்வேலி தென்காசியில் பார்த்தோம் அப்படின்னா சங்கரன் கோவில் கவிதா, வாசுதேவநல்லூர் வந்து இசை மதிவாணன். 2019-2024 தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர், 2021 வாசுதேவநல்லூருடைய வேட்பாளர் இசை மதிவாணன். கடையநல்லூரில் வந்து வழக்கறிஞர் அபுபக்கர் சித்திக். தென்காசியில் வந்து கௌஷிக் பாண்டியன், கடந்த முறை 2024 விருதுநகர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர். ஆலங்குளம் வந்து மருத்துவர் பால்ராஜ். திருநெல்வேலி வந்து பா சத்யா, கடந்த 2019-24 நாடாளுமன்ற வேட்பாளராக திருநெல்வேலியில் போட்டியிட்டவங்க. திருநெல்வேலி சட்டமன்றத்திலையும் கடந்த 2021 இவங்க தான் போட்டிட்டாங்க. திருநெல்வேலி பா சத்யா. அம்பாசமுத்திரம் வந்து நத்தம் சிவசங்கரன். பாளையங்கோட்டை மருத்துவர் சங்கர நாராயணன். நாங்குநேரி செல்வம் சண்முகம் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். ராதாபுரத்தில் முனைவர் கிரிஜா தாமரை பாண்டியன். அதோட திருநெல்வேலி முடியுது. கடைசி மாவட்டம் கன்னியாகுமரி, 229 கன்னியாகுமரி, மரியம் ஜெனிஃபர். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி வேட்பாளராக போட்டியிட்டவங்க. அதே போல் நாகர்கோயில் முத்துக்குமார் அவர்கள், குளச்சல் ஆன்சி சோஃபா ராணி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கவுன்சிலர். பத்மநாதபுரம் சீலன், களப்போராளி சீலன். விழுவங்கோடு வந்து மரியஸ்டெல்லா. கடைசி தொகுதி 234 கிள்ளியூர் ஹிம்லர் அவர்கள். இவங்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 வேட்பாளராக களமிறங்குறவங்க. இன்னும் ஒரு 10-15 தொகுதிகள் தான் நம்ம வந்து சொல்லலை, ஒரு 15. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ நேற்றே எடுக்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி வேலைக்கிழமை எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ தான் வெள்ளிக்கிழமைக்குள்ளே படத்தொகுப்பு பண்ணி சனிக்கிழமை 12 மணிக்கு போட முடியும். நான் நேற்றே எடுக்கணும்னு நினச்சேன். நேற்றோட இன்றைக்கி ஒரு 5-10 வேட்பாளர்கள் கூடுதலாக கிடைச்சாங்க. ஸோ அதுக்காக தான் காலதாமதம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமையே போடலாம் அப்படின்னு முதல்ல நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சனிக்கிழமை 12 மணிக்கு போடுவோம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ சனிக்கிழமை 12 மணிக்கு இந்த காணொலி வந்து வந்துடும். ஒரு வருத்தம், ஒரு 15-20 வேட்பாளர்கள் சொல்ல முடியல. ஸோ அதுக்காகவும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார், என்னென்ன அவங்களுடைய கலைப்பணிகள்லாம் எப்படி இருக்குது, போட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற தொடர்ச்சியான தகவல்கள் நம்ம வந்து சொல்லலாம். இந்த வேட்பாளர்கள் குறித்துலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2026 தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா தொடர்ச்சியாக சாரல் துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.